ஜெர்மனிலேருந்து ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 15 வருஷத்துக்கு முன்னால் தான் கடைசியாக வந்தேன். எல்லாமே மாறி போச்சு. ஸோ இது ஒரு ஸ்ரீலங்கா சீரியஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வெளிநாட்டு தமிழருடைய பர்செப்ஷனில் இந்த வீடியோஸ் உங்களுக்காக. ஸோ ஃபுல் ஃப்ளைட் ட்ராவல் நான் இங்கே போடல இந்த வீடியோவில். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி ஃபுட்டேஜ் பாருங்கள். நம்ம ஜெர்மனிலேருந்து பறந்து வந்தோம். அண்ட் நாம் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா கண்டி தான். கொழும்பில் இறங்கி நாம் கண்டிக்கு போகிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. மறுபடியும் ஒரு புது வீடியோ, புது vlogging சீரீஸில் நம்ம மீட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். 15 வருஷங்க இங்கே வந்து. 30 வருஷத்துக்கு முன்னால் பிரிஞ்ச குடும்பம் இந்த கல்யாணத்தை தான் ஒன்று சேர போகுது. எல்லாரும் நீ பார்க்கத்தானே போற. ஏ மாப்ளை, சீக்கிரம் வாய்யா, சீக்கிரம் வாய்யா. லாஸ்ட்டாக ஸோ ஃபேமிலி மீட்டிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தான் நம்ம விசிட் பண்ணோம் அந்த டைமில். இப்போ நம்ம ஒரு புது vlog, நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய இடங்கள், நிறைய பிளேசஸ் நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன் தான் இருக்கிறோம், இல்லைங்க காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன். அண்ட் நாம் வந்து இந்த பிளானை நம்ம கசினோட தான் பண்ணுறோம். இந்த பாருங்கள், கேட்குறீங்க எல்லாரும் பிற காமர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இவரோட நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே. இவரான் இங்கே எக்ஸ்பர்ட், எல்லாத்தையும் சுட்டி காட்டுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நம்ம கண்டிக்கு போகிறோம். ஆனால் அதுக்கு முறை நான் வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஆள். ஆனால் இவர் என்ன வலுக்கட்டாயமாக கூட்டி கொண்டு போகிறாரு இந்த வீடியோக்கு. எங்கே போகிறேன்? சைதாப்பேட்டா. சைதாப்பேட்டைக்கு ஆட்டோவில் போக மாட்டேன் நீ? இல்லைண்ணா பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறா. இல்லைண்ணா ஏற்பா கண்ணம்மா போயிட்டே போலாம். ஏறு. சரி, நல்ல மனுஷன், நல்ல வெரி குட் மேன் உள்ளுக்குள்ளே. ஸோ இவரோட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ஃபுல் ட்ராவல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கனா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமைதியாக பேசுகிறாரா? அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி. ஸோ இது வந்து இப்போ சொன்னார் நம்ம கசின், கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனாம். இங்கே நிறைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான். ஸோ அதான் செல்போனை மூஞ்சிக்கு நேரம் காட்டி காட்டி என்னமோ பண்ணுறான் சொல்கிறேன், கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு சுற்றி காட்டுறேன். இதாக பாருங்கள், எல்லாமே காலியாக இருக்குது. இப்போ காலையில் 6:30 7 மணி இப்போ ஆகுது. ஸோ இப்படி தான் கொழும்பில் ட்ரெயின் ஸ்டேஷன். இந்த இருக்கிறதுக்கு இடங்கள் வச்சுருக்காங்க, ஸ்பேசஸ் இருக்குது. எல்லாம் காலியாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா விடிய டைமில். ஸோ நிறைய பேர் இல்லை இன்னும். அவங்களுக்கு என்ட்ரியை மட்டும் டக்குன்னு காட்டிடுறேன். ஸோ பாருங்கள், இங்கே பிளாட்ஃபார்மாக எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாம் ஈஸியாக பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் 1 2 3 4 5ன்னு போர்டும் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த தான் மெயின் என்ட்ரி, மெயின் ஸ்டேஷன். இதுலேருந்து நீங்கள் அப்படி உள்ளுக்குள்ள வந்துட்டு நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கே போகலாம். ஸோ இப்போ கண்டி தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். எல்லாமே நமக்கு புதுசு, இங்கே எதுவுமே தெரில. ஸோ ஏன்னா 15 வருஷம் ஆச்சுல இங்கே வந்து. இந்த கபாலியில் சொல்கிற மாதிரி 18 வருஷம் தான். ஸோ பாப்போம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம ஊர், நம்ம கண்ட்ரி, அம்மாவுடைய பிறந்த கண்ட்ரி, அப்பாவுடைய பிறந்த கண்ட்ரி. ஸோ வாழ சிறந்த ஒரு வேறு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த சொந்தங்களை விட வேறு எந்த சொந்தமும் இல்லைடா பாலா. பயங்கர எக்ஸைட்டிங். பார்ப்போம் இந்த கண்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குன்னு. அங்கிட்டு போய் விளையாடுங்க. ஓகே காய்ஸ், ஏறிட்டோம். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் தான். ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள், நல்ல கம்ஃபர்டபுளாக. கீழே என்ன ஊட்டியல் டர்ட் எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸப்ட் நல்லா தான் இருக்குது. ட்ரைனிங்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம கண்டிக்கு போய் எவ்வளோ நேரம்? இப்போ 2 hours 2.5 ஹவர்ஸில் போயிடலாம். 2.5 ஹவர்ஸில் போயிடலாம். அப்படியே நாம் விண்டோ சீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து நல்ல வியூ கிடைக்கும். எல்லாமே எடுத்து நாம் போடுறோம். கண்டியில் என்னெல்லாம் இருக்குது பார்க்க? எல்லாம் இருக்கு. உங்க வீடியோல கண்டிப்பா வரும். ஓகே, எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. சாங் வேணுமா சாங் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. ஹீரோ வில்லன் சூர்யா அண்ட் ஹீரோ గారికి கிளாப்ஸ் வேணுமா கிளாப்ஸும் இருக்கு. ஆனால் நம்ம பிரதர் இங்கே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். இதை நம்ம சொல்லும்போது பொண்ணு தேடி தான் வந்துருக்கிறோம். மலேசியாவில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தைப்பூசத்தில் வேண்டிக்கிட்டோம். ஸோ இது வந்து அடுத்த கட்டத்தில் ஸ்ரீலங்காவில் ஊர் பொண்ணு வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சுற்றி வராங்க. என்ன இது
வரும் ஆனா வராது. வருமா? இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஸோ பார்ப்போம். கண்டி ஏரியா இருக்குது, அடுத்தது நூரேலியான்னு, அடுத்தது எல்லையோ என்ன பேர் இருக்கு எல்லையா. ஸோ நிறைய ஃபுட்டேஜ், நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். ஸோ காய்ஸ், ஆக்சுவலி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, 14 February. காலையில் ரெட்டினோம். ஒரு பொண்ணு ஆக்சுவலாக இருந்திருக்கணும் பக்கத்தில். என் வீடியோ பாருங்க, பக்கத்தில் பையன் இருக்கிறா, ஃபீல் பண்ணுறாரு. கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, வரும் 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 வரும். அதான் இப்படிதான் சொல்லணும், பாசிட்டிவாக சொல்லணும். எல்லாம் பாசிட்டிவ் தான். டேய் வரபோய் வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதடா. முடியாது. என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. இவனை என்னதான் பண்றது? ஸோ காய்ஸ், ட்ரெயினில் ஆல்ரெடி ஒரு 1.5 hours இருக்கும்ல. 1.5 hours நல்லா போடுங்க. இது மாதிரி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் சார். அந்த ஜன்னலே திறக்க முடியாது எந்த ட்ரெயின்லையும். ஜெர்மனியில் எந்த ஜன்னலும் திறக்க முடியாது ட்ரெயினில். ஸோ மலேசியாலையும் சேர்ந்தான். போன கண்ட்ரிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். இவ்வளோ அழகான வியூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு வியூ இருக்குன்னு. பாப்பா நீங்கள் சொல்லுங்கள், மலேசியாவா ஸ்ரீலங்காவா? போலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா, போலிங்கா ஃபீல்டிங்கா? இப்போதான் இன்னும் ஒரு நாள் முடியலையே, அதுக்குள்ளே எப்படி? இப்போதைக்கு இன்னும் சாப்பிடவும் இல்லையே. லஞ்ச் எல்லாம் ஏதாச்சும் சாப்பிட. ட்ரெயின் விசிட் சொல்லுங்க. ஓகே, ட்ரெயின் விசிட்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா. ஃபுல் ஒர்க். அங்கே ட்ரெயின் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கும், என் ஜன்னெல்லாம் உடஞ்சிருக்கும். அதுவும் சிட்டிக்குள்ளால தான் அது போவோம். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக நல்லா இருக்காது. இது நல்லா இருக்குது. ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்த்துருப்பீங்க, எங்கே காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு நேச்சராக ஃபுல்லாக அப்படியே போகும். எல்லா ட்ரெயினும் இப்படியா இல்லை தனியாக கண்டிக்கு போகிற வழி மட்டும்? மோஸ்ட்லி இப்படி தான். அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் 3 பெட்டியல் இருக்குல்ல, 3 கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஸோ தேர்ட் கிளாஸ் வந்து சீப்பஸ்ட். நார்மலாக மக்கள் அதில் தான் போவாங்க. எல்லோரும் அதில் தான் யூஸ்வலாக போவாங்க. ஆனால் க்ரௌடடாக இருக்கும். அதை பார்த்தீங்களா முதல் வீடியோனா இந்த ஆரம்பத்தில் நிறைய பேர் அப்படியே க்ரௌடில் போய்கிட்டு இருந்தாங்க தள்ளிக்கிட்டு. ஸோ அது வந்து தேர்ட் கிளாஸுக்கு போனாங்க. இது செகண்ட் கிளாஸ். செகண்ட் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் ப்ரைவசியாக ஈஸியாக சீட் புக் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். எல்லாம் க்ளோஸ். ஸோ இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அதுக்கு இது பெட்டருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா, அதுவும் ஜெர்மன் மக்கள், வெளிநாட்டில் இருக்கிற UK, France, USA, கண்டிப்பாக இந்த செகண்ட் கிளாஸ்லேயே புக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். ஃபுல் ஒர்க். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பேர் பொல்கவேலாவா? ஆப்ரஹால்னீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. பொல்கவேல ஜங்ஷன், பொல்காவேல சந்தி. அது தமிழில் போட்டிருக்காங்க. இப்போ நான் பார்த்தேன் தமிழில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. என்ன தெரிகிறது? ஓகே காய்ஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம் கண்டியில். செம்ம ட்ராவல் நல்லா இருந்துச்சு. இந்த இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர் ட்ராவல், ஏர் கண்டிஷன் ரிசர்வ்.
இந்த தமிழும் போட்டிருக்காங்க, முன்பதிவு செய்யப்பட்ட முதலாம் வகுப்பு குளிரூட்டப்பட்ட பெட்டி. கண்டிக்கு வந்துட்டோம் பாருங்க பின்னால. கண்டி. ஸோ இனிமே தான் ஃபுல் vlogging செக்ஷன் எல்லாமே இருக்கு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. பாருங்க இதான் 3rd கிளாஸ் ஃபுல் ஆயிரும். எல்லாமே ஃபுல் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள் நின்றுக்கிட்டும் இவங்க இப்படி ட்ராவல் பண்ணணும். ஸோ கஷ்டம்தான். ஓகே காய்ஸ், ஸோ நாம் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இப்போ வந்துட்டோம். இப்போ ஹோட்டலுக்கு முதல்ல போகணும். இன்னும் இங்கே ஃபுல் ஆயிடுச்சாம். ஸோ நம்ம அடுத்த இருக்கு போகணும். இப்போ ஆட்டோவில் தான் நம்ம போகிறோம். ரொம்பவே ரோடு எல்லாம் கொஞ்சம் மேடு பலம் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் யூஸ் ஆகணும் அதுக்கு. மற்றபடி ஓகே ஸ்டார்டிங். ஸோ ஸ்ரீலங்கா சீரியஸ் நிறைய வீடியோஸ் இப்போ வரப்போகுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெர்மனிலேருந்து வரேன் நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. அடுத்த வீடியோ சந்திப்போம். பபாய், டேக் கேர், லவ் யூ.